ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை நல்லா வீட்லேயே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியாகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி எந்த அளவுலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். இதில் வந்து அரை கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 15 to 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 50 to 60% மட்டும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. அதே நேரத்தில் குழையக்கூடாது. குழஞ்சிருச்சுன்னா சாதம் வந்து நல்லா இருக்காது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ இந்த பதம் சரியாக இருக்கும். நம்ம இதை எடுத்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு டவலில் போட்டு வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் நறுக்கின இஞ்சி, நறுக்கின பூண்டு, நறுக்கின பச்சை மிளகா, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்த 4 பொருளும் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்கின ஒரு கேரட், கூடவே முட்டைக்கோஸ், அப்புறமா ஒரு 5-6 போல் பீன்ஸை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. காய் வந்து வேகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போது இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த காயில் நல்லா பிடிச்சி வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்துட்டு அகைன் மறுபடியும் வதக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. அதே நேரத்தில் காய் வேகலை. இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து வதக்கிடலாம். வினிகர் வந்து லைட்டாக அந்த புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக சேர்த்துறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அடுத்ததான் நம்ம வடித்து வச்ச சாதம் பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அருமையாக இருக்குது. இப்போ அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது 2 பேர்த்துக்கு ரொம்ப சரியாக கரெக்டாக வரும். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்னா அளவுகளெல்லாம் நான் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சாதத்தில் வந்து அந்த சாஸெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கடைசியாக நம்ம இதில் காரத்துக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக நம்ம சாதம் நல்லா மணக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் டொமேட்டோ கெச்சப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை போடாமல் கூட செய்யலாம், வெறும் சோயா சாஸ் மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா அப்படி கூட போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்து நம்ம கலந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ண முடியும். பட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. குழந்தைகள்லாம் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதோட கூட நீங்கள் எதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா மஞ்சூரியன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மஞ்சூரியன் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு எக் மஞ்சூரியன் பண்ணியிருக்கிறேன். முட்டை வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஞ்சூரியன். நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளீஸ் அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.